டெல்லி பாபு சார், அவர்கிட்ட இருந்து தான் ஆரம்பிக்கணும். ஒரு உதவி இயக்குனருக்கு ஒரு முதல் பட வாய்ப்புங்கிறது மிகப்பெரிய கனவு. அதுவும் தொடர்ந்து அவருடைய கம்பெனியில் புதுமுக இயக்குனர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து அதை வெற்றி படமாக உருவாக்கியிருக்காரு. ஸோ சினிமாவில் அவர் பண்ண எல்லா படங்களுமே வியாபார ரீதியாக மிகப்பெரிய வெற்றி. அதுக்கு முழுக்க முழுக்க அவர் சினிமா மிகப்பெரிய அளவுக்கு நேசித்தது தான். முழுக்க முழுக்க சினிமா மேலே அவர் எந்த அளவுக்கு லவ் வச்சுருந்தாருங்கிறது அவர் கூட ஒர்க் பண்ண எல்லாருக்குமே தெரியும். அவர் தன்னுடைய மரணத்தை அவருக்கு தெரிஞ்சிருச்சு, இன்னொரு 10 நாளில் நம்ம மரணம் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் கூட அவர் சினிமாவில் என்னென்னலாம் பண்ணணும் இந்த ப்ரொடக்ஷனில் அப்படிங்கிற அந்த ஃபியூச்சர் பிளான் முதல் கொண்டு தேவ் டீம், துரை டீம் சொல்லிட்டு தான் அவர் இறந்துருக்காரு. அந்தளவுக்கு சினிமா மேலே ஒரு காதல். நிச்சயமாக அவருடைய ஆசை, அவர் கேட்டு ஒரு கதை, அந்த கதை நிச்சயமாக வெற்றி பெறும். எப்படி ஒரு இயக்குனர்கள் ஒரு பெரிய கனவோ, அதே மாதிரி ஒரு தயாரிப்பாளருடைய அவர் இந்த படத்தை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டிருப்பார் திரையரங்கில். பட் அது நடக்கலை. கண்டிப்பாக இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். தமிழ் இண்டஸ்ட்ரியும் சரி, பத்திரிகை நண்பர்களும் சரி, அவர் எடுத்த நல்ல திரைப்படங்களுக்காக நிச்சயமாக இந்த படத்தை சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். அவருடைய ஆன்மா சாந்தி அடைய இந்த நேரத்தில் வேண்டிக்கிறேன். கிஷோர் இந்த படத்தை முதல் டைரக்டர். இந்த இயக்குனருடைய அந்த டெய்லருடைய லாஸ்ட் ஷாட், அந்த அப்பார்ட்மெண்ட்டில் லோ ஆங்கிளில் வச்சுட்டு அந்த ஸ்கை காமிக்கிற அந்த ஷாட்டு, அதில் மிடில் கிளாஸ்ன்னு போடக்கூடிய அந்த திறன், கண்டிப்பாக அவர் ஒரு நல்ல இயக்குனர் அப்படிங்கிற அந்த ஒரு ஷாட்டில் தெரியுது. நிச்சயமாக அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்கேன். கண்டிப்பாக டெல்லி பாபு சாருடைய பட்டறையிலேருந்து இன்னொரு நல்ல இயக்குனர். முனிஷ்காந்த், நான் ராஜபாட்டை ஷூட் ஆரம்பித்த டயத்தில் அவர் அப்போ தான் முண்டாசிப்பட்டி திரைப்படம் ரிலீஸ் அறிஞ்சு வள்ளூர் கோட்டம் ஒரு பஸ் ஸ்டாண்டில் உட்காந்துட்டு இருந்தார். அப்போ தான் பார்த்தேன், இது முனிஷ்காந்த் ஆச்சு, இங்கே உட்காந்துருக்காரு. அப்புறம் அவர்கிட்ட பேசினேன். நிச்சயமாக ரொம்ப அடிமட்டத்திலிருந்து ஒரு ஜிம்பாயாக இருந்து ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்டாக இருந்து அவருடைய உழைப்பு, அவருடைய நம்பிக்கை அவரை இந்த இடத்துக்கு ஒரு கதையின் நாயகனாக கொண்டு வந்திருக்கு. நிச்சயமாக ஒரு கதையின் நாயகன் மட்டும்தான். நாங்கள் காமெடியாக நிறைய படங்கள் பார்க்கணும், நாங்களும் பயன்படுத்துவோம். ஆமாம், மற்ற இயக்குநர்களும் பயன்படுத்தணும். ஸோ முனிஷ்காந்துக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு எனக்கு சினிமாவில் ஒரு 2-3 பேர் தான். அப்படி ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு கனியோட பேசிகிட்டு இருக்கும் போதெல்லாம் விஜய். ஸோ விஜய் நிச்சயமாக அஞ்சாதேவாக இருக்கட்டும், சென்னை 28 இருக்கட்டும், நம்ம பக்கத்து வீட்டு பொண்ணை பார்த்த மாதிரியான ஒரு உணர்வு. இந்த திரைப்படத்தில் ரொம்ப அவுட்ஸ்டாண்டிங்கான ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கதாபாத்திரத்தை அவங்க தேர்ந்தெடுத்து பண்ணது நிச்சயமாக அவங்களுடைய தைரியம். இந்த திரைப்படம் அவங்களுக்கு ஒரு பெர்ஃபார்மராக பெரிய பேர் கிடைக்கும் அப்படி நம்புகிறேன். அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.